நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமா உங்களை? நீங்க அவரை காதலிக்கிறீங்களா, இல்ல அவர் கொடுத்த ஹாபிட், அந்த பழக்கத்தை விட முடியாம தவிக்கிறீங்களா? இது ரெண்டுத்துக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்குங்க. பல பேர் நம்மள என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் இன்னும் அவரை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இது லவ் அப்படின்னு நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. பட் உண்மை என்ன தெரியுமா? அந்த உறவு ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல ஏற்பட்ட வளர்ந்த ஒரு உறவு. சோ அது எங்க எப்படி அப்ளை ஆகுது, ஒரு எமோஷனலா, சைக்காலஜிக்கலா, ஸ்பிரிச்சுவலா அது இங்க எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நான் உங்களுக்கு ஒரு டீட்டெயில் கொடுக்குறேன். இது ஒரு உறவுகளையோ இல்ல ஆணையோ பெண்ணையோ குற்றம் சாட்டுதல் கிடையாது. இங்க நான் பேச போறது ஒரு மனநிலையை பற்றி. இதனால எப்படி நீங்க உங்க லைஃப அடுத்த லெவலுக்கு கொண்டு போலாமா, இல்ல அதை அங்கேயே ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம அடுத்த லெவலுக்கு போலாமா, லைஃப லீட் பண்ணிட்டு போலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன நிம்மதியான வாழ்க்கையை எப்படி நம்ம கைப்பற்றுதல் அப்படின்றத நம்ம இங்க பேச போறோம். சோ வாங்க ரியாலிட்டி என்னன்னு ஜாலியா பேசலாம். வணக்கம், இது மனசு பேசுது. நான் கரகவல்லி. கம்ஃபர்ட்னா என்ன தெரியுமா? அது ஒரு மனிதர் நம்மளோட இருப்பது கிடையாது. அவர் நம்மளோட இருக்கும்போது அவர் கொடுத்த பாதுகாப்பு உணர்வு. சரியா? காலையில இருந்த குட் மார்னிங், நைட்ல காலு, நடுவுல மெசேஜ், ஓகே, நம்மள அட்டென்ஷன் பண்றது, அவரோட பழக்கங்கள் நம்ம கூட டெய்லி ஒரு ரொட்டீனா செட் ஆகுறது. ஸோ நம்ம மூளை ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிடும்னா, இதுதான் நமக்கு சேஃப் பிளேஸ், இங்கே நான் நிம்மதியா இருக்கேன்னு சொல்லிட்டு நீங்க பிளைண்டா அக்செப்ட் பண்றது. இது என்ன ஆகும்னா, அந்த பர்சன் போனதுக்கு அப்புறம் நம்ம மூளை அதையே தேடிக்கிட்டு இருக்கோம். அவர்கிட்ட தானே எனக்கு இதெல்லாம் கிடைச்சது, இது அத்தனையும் எனக்கு அப்போ அது வேணும். ஓகே, அந்த பர்சனை விட அவர் கொடுத்த உணர்வுகளை நீங்க தேட ஆரம்பிச்சிருவீங்க. இதுக்கு பேரு தாங்க கம்ஃபர்ட். அந்த கம்ஃபர்ட் யார்கிட்ட கிடைச்சது? நம்ம பிரெயினுக்கு பாத்தீங்கன்னா சைக்காலஜிக் பேஸ்ல ஃபெமிலியர் திங்ஸ் ரொம்ப பிடிக்கும். இது மாதிரி ஒரு கேட்டகரிஸ் இருக்காங்க. எப்படின்னா, புதுசா நான் எங்கேயாச்சும் வழியை தேடுறத விட, சில பேர் வீக்னஸா இருப்பாங்க மனதளவுல. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஆல்ரெடி ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க, அங்க பெயின் ரொம்ப இருக்கும், ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கும், நிம்மதி இருக்காது. பட் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, புதுசா நான் வேற எங்கேயாச்சும் ஒரு சேஃப் பிளேஸ்ன்னு மாட்டிக்கிறத விட, புதிய வழியை விட நான் பழைய வழியவே அனுபவிச்சுக்கிறேன், எனக்கு இதுவே போதும் அப்படின்னு சொல்லி அங்க அட்ஜஸ்ட் ஆயிக்கிறாங்க. ஓகே, தெரியாத ஒரு பேய்கிட்ட மாட்டிக்கிறத விட தெரிஞ்ச பேய்கிட்ட பழக்கப்பட்டது தானே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்ற மாரி தான் இந்த கதை. இந்த வழியவே நான் அனுபவிச்சிருக்கேன், புதுசா எனக்கு வழி தேவையில்லை அப்படின்னு தான் நிறைய பேர் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல இருந்து வெளியில வராம அங்கேயே உட்காந்துட்டு இருப்பாங்க, கஷ்டப்பட்டுக்கிட்டு, நிம்மதி இல்லாத. உங்களுக்கே தெரியும், நீங்களும் உங்க நடைமுறை வாழ்க்கையில நிறைய பேரை பார்த்துருப்பீங்க. பாவமாவும் இருக்கும் அந்த பர்சன்ஸை பார்க்க. இதான் ஏன்னா இந்த கம்ஃபர்ட் ஜோன்ன்ற இந்த வலைக்குள்ள சிக்கிக்கிட்டவங்க தான் இப்படி இருப்பாங்க. சரி, நான் உண்மையை கேட்கட்டுமா? நீங்க உண்மையாவே அவரை காதலிக்கிறீங்களா, இல்ல அவ இருந்தப்ப இந்த கம்ஃபர்ட்டை தேடிட்டு இருக்கீங்களா? சொல்லுங்க இதுக்கு பதில். ஃபார் எக்ஸாம்பிள், சில மனிதர்கள் நம்ம வாழ்க்கையில வருவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, தினமும் சாப்பிட்டியா, எங்க இருக்க, என்ன பண்ணிட்டு இருக்க, சேஃபா போயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ், கால் இருக்கும். ஓகே, ஸோ என்ன ஆகும்னா, அது ஒரு நமக்கு ஒரு பிடிச்ச ஒரு கேர் மாதிரி அப்படியே ஸ்டார்ட் ஆகும். நாளடைவுல அது ஸ்டார்டிங்ல சாதாரணமா தான் இருக்கும். போக போக என்ன ஆகும்னா, அது ஒரு ஹேபிட் ஆகும். ரெண்டு பேருக்கும் அந்த ஃபீலிங் ஹேபிட் ஆகும். அந்த ஹேபிட் அப்படியே கொஞ்ச நாள்ல என்ன ஆகும்னா கம்ஃபர்ட்டா மாறிடும். நீங்களும் அதை எதிர்பார்ப்பீங்க, அவங்களுக்கும் அந்த விஷயத்த திரும்ப திரும்ப பண்றதுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும். ஸோ அந்த கம்ஃபர்ட் என்ன ஆகும், கொஞ்ச நாள் அட்டாச்மெண்டா ஆயிடும். நீ இந்த கேள்வி கேட்கலன்னா எனக்கு அந்த நாளே ஓடல, ஓகே, உன் ஃபோன் வரலன்னா எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, அந்த நாளே ஓடல, அட்டாச்மெண்ட். ஸோ அந்த அட்டாச்மெண்ட் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் லவ்னு இவங்க ரெண்டு பேர் வச்சிடுறாங்க. ஒரு விஷயம் கவனிச்சு பாருங்க, அவர் போனதுக்கு அப்புறம் நீங்க அவரை மிஸ் பண்றீங்களா, அவர் கொடுத்த அந்த கம்ஃபர்ட், அந்த ஃபீலை மிஸ் பண்றீங்களா? இது ரொம்ப முக்கியங்க. இதுலதான் விஷயமே அடங்கியிருக்கு. ஏன்னா நம்ம பிரெயினுக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. அதனாலதான் பாருங்க,
அந்த பர்சன் நம்மள ரொம்ப ஹர்ட் பண்ணுவாங்க, வாழ்க்கையில அடிக்கடி ஹர்ட்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. நம்மளால அவங்கள விட்டு இருக்க முடியாது. ஏன்னா அந்த கம்ஃபர்ட்டுக்கு நம்ம அடிக்ட் ஆயிட்டோம். பிளைண்டா இருக்கும். நம்ம எல்லாமே உண்மைதான், இது என்னை விட்டுட்டு போவாது, இது உண்மைதான் என் வாழ்க்கையில் நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு இல்யூஷன்ல நம்ம ட்ராப்ல மாட்டிக்கிறோம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். தினமும் நம்ம ஒரு காஃபி ஷாப், ஒரு நமக்கு பிடிச்ச காஃபி ஷாப்க்கு போறத ஒரு ரொட்டீனா செட் பண்ணியிருப்போம் நம்ம லைஃப்ல. ஒரு நாள் நம்ம போகும்போது அந்த காஃபி ஷாப் க்ளோஸ் ஆயிருக்கு. சடனா நீங்க அந்த காஃபியை மிஸ் பண்ணுவீங்களா, இல்ல நான் தினமும் போவேனே இன்னைக்கு அந்த ரொட்டீன் மிஸ் ஆயிடுச்சு அதை மிஸ் பண்ணுவீங்களா? இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்ம வீட்டுல ஒரு 10 தலைக்காணி இருக்கும். பட் ஒரே ஒரு தலைக்காணியில படுத்தாதான் நமக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டா ஃபீல் பண்ணுவோம். அதுல படுத்தாதான் நமக்கு தூக்கமே வரும். ஏன் மத்த 9 தலைக்காணியும் படுத்த தூக்கம் வராதான்ட்டு இல்ல, இந்த ஒரு தலைக்காணி மட்டும் ஹேபிட் ஆயிடுச்சு உங்களுக்கு. அதுக்கு பேரு தான் கம்ஃபர்ட். இதேதான் ரிலேஷன்ஷிப்ல அதே ஒரு மனுஷனை வச்சு பாருங்களேன், உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு கண்டிப்பா புரியும். அதே மாதிரி ஒரு வீட்டுல நீங்க ரொம்ப வருஷம் வாடகைக்கு இருந்தீங்க, திடீர்னு சொந்த வீடு கட்டிட்டு போயிட்டீங்க. ஒரு நாள் அதே வாடகை வீட்டு பக்கம் போறீங்க. அப்ப உங்களுக்கு என்ன ஆகும்? உங்களுக்கு அந்த பழக்கம், நான் அங்கதானே இருந்தேன், என்னோட வலி சந்தோஷம் துக்கம் தான் அதை பார்த்த இடமாச்சே, உங்களுக்கு மனசு விடாது. அந்த ஹேபிட் அங்க உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அதை உங்களால மறக்க முடியாது, விட முடியாது. ஸ்பிரிச்சுவலா பார்த்தா யாருமே நமக்கு சொந்தம் இல்லை. எல்லாருமே நம்ம லைஃப்க்கு ஒரு லெசனா தான் வருவாங்க. சிலர் ஒரு சீசன் வருவாங்க, சிலர் லைஃப் டைம் வருவாங்க. இதுதான் நம்ம வாழ்க்கையின் கர்ம பாடம். ஸோ யாருமே நம்ம சந்தோஷத்துக்கு ஒரு சோர்ஸா இருக்கவே கூடாது. ஏன்னா ஒருத்தர் நம்ம சந்தோஷத்துக்காக அவரை காமிச்சுக்கிட்டோம்னா, அர்த்தம் புரியுதா? அவர் தான் நம்ம என் சந்தோஷம் அப்படின்னு நீங்க காமிச்சிட்டீங்கன்னா, அவர் போனதுக்கு அப்புறம் நம்ம வாழ்க்கையே இடிஞ்ச மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். நீங்க அவங்கள லவ் பண்றீங்களா? அப்படின்னா அவர் சந்தோஷமா இருந்தா ஓகே, உங்களுக்கும் சந்தோஷம். அவர் சந்தோஷம்னா எனக்கும் சந்தோஷம். அதுவே அவர் இருந்தாதான் என் வாழ்க்கை, அவர் இருந்தாதான் எனக்கு நிம்மதி, அவர் இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே கிடையாது அப்படின்னா அது லவ்வை தாண்டி அட்டாச்மெண்ட் தான் உங்களுக்கு அதிகம். லவ்வை விட அட்டாச்மெண்ட் தான். ஓகே, அட்டாச்மெண்ட்ல ஃபியர் இருக்கும், லவ்னா ஃப்ரீடமா இருக்கும். புரியுதுங்களா? அட்டாச்மெண்ட்ல பொசசிவ் நிறைய இருக்கும், லவ்ல ரெஸ்பெக்ட் அதிகமா இருக்கும். அதே மாதிரி அட்டாச்மெண்ட்ல என்னை விட்டுட்டு போயிடாதுன்னு பயம் அதிகமா இருக்கும். லவ்ல நீ நல்லா இருக்கணும், அதுவே எனக்கு போதும் அப்படின்ற மனசு இருக்கும். அந்த மனசு ஆட்டோமேட்டிக்கா வரணும். நான் இங்க லவ் தப்புன்னு சொல்லல, அட்டாச்மெண்ட் தப்புன்னு சொல்லல. ரெண்டுமே மனுஷனோட உணர்வுகள் தான், அதை நம்ம மதிக்கணும். பட் இந்த ரெண்டுத்துக்குமே உள்ள வித்தியாசம் மனுஷனோட வாழ்க்கையில எப்படி பாதிக்கப்படுது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையோட பாதி பிரச்சனை உங்களுக்கு குறைஞ்சிடும். கொஞ்சம் கிளாரிட்டி இல்லாத உறவுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ இன்னைக்கு வீட்டுக்கு போனதுமே நீங்க மனசுக்குள்ள ஒரு கேள்வி கேளுங்க, நான் உண்மையாவே அவரை லவ் பண்ணிட்டு இருக்கேனா, இல்ல அவர் எனக்கு கொடுத்த கம்ஃபர்ட்டை விட முடியாத லவ்னு நினைச்சு நான் என்னையே சஃபர் பண்ணிட்டு இருக்கேனா? இந்த ஒரு கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அந்த மொமெண்ட்ல இருந்து நீங்க ஹீலிங் ஆக ஆரம்பிச்சிட்டீங்க. ஸோ கம்ஃபர்ட் கிடைக்கிறது எல்லாமே லவ் கிடையாது. அதே மாதிரி அட்டாச்மெண்ட் கிடைக்கிற எல்லாமே சோல் கனெக்ஷனும் கிடையாது. சில நேரத்துல அது வெறும் பழக்கம்தான். அந்த பழக்கத்தை நம்ம கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த வலிய காதல்னு நினைச்சிடுறோம். அதனால ஒருத்தரை இழந்ததுக்காக வாழ்க்கையே முடிஞ்சு போயிடுச்சுன்னு நீங்க நினைக்க கூடாது. அது காதலா ஹாபிட்டான உங்களுக்கு ஃபியூச்சர்ல அந்த வலி வந்ததுனாலதான் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அண்ட் அது உங்களுக்கு ஒரு லெசனும் கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்கும். அந்த பர்சன் வேணா உங்க லைஃப்பை விட்டு போயிருக்கலாம், அதனால உங்க வாழ்க்கை முடிஞ்சு போகல, உங்க வாழ்க்கை அதே இடத்துல இருந்து தான் நிக்குது. ஸோ அந்த வாழ்க்கையில உங்களோட சோல் கனெக்ஷன் வருவாரு, அதை நீங்க மிஸ் பண்ணக்கூடாது. அடுத்த அத்தியாயத்திற்கு உங்களை நீங்க ரெடி பண்ணிக்கணும். ஒரு உண்மையான காதல் எப்பவுமே உங்களை உடைக்காது, அது உங்களை வாழ்க்கைக்கு அடுத்த லெவலுக்கு வளர்த்து கொண்டேதான் இருக்கும்.
இந்த மாதிரி உண்மைகள் பேசுற வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சத்தம் இல்லாம ஆனா ஆழமா மனசு பேசும். மீண்டும் இது போன்ற ஒரு உண்மை வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன்.